ஏவன் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ வந்து மாயவன் கடற்கரைக்கு போகிறோம். உண்மையில் அன்றைக்கு வள்ளிபுரம் ஆழ்வார் கோவிலினுடைய தீர்த்த திருவிழா வந்து இப்போ கடற்கரையில் நடக்குது. இப்போ அங்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். அழகான முறையில் அந்த இடத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எங்களோட பயணிக்க போயினோம். ஓகே, நாங்கள் இதுக்கால போய் ஆயத்தப்படுத்தோம். இன்றைக்கு நீங்கள் இது சம்மந்தமான வீடியோ தான் முழுக்க வரப்போகுது. நீங்கள் என்னோட பயணிக்க தான் இது சம்மந்தமான வீடியோக்கள் முழுக்க தருவேன். இன்றைக்கு மாயவனுடைய தீர்த்த உற்சவத்தை காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் கடற்கரையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். இதோ எல்லோரும் உங்களோட வந்தவை இப்போ போய்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க. இப்போ நாங்கள் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். தீர்த்தத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நண்பர்களோட சென்று கொண்டோம். கோவிந்தா மாயவா மாயவா கோவிந்தா கோவிந்தா. ரீல்ஸ் குடிக்க போகிறோம். சர்பத்து கொடுக்குறாங்க, அதை கொடுப்போம். இது வாருங்க, சர்பத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. வாகனங்களை காணவில்லை. போலாம் போலாம், நேராக விடுங்க, நேராக விடுங்க, நேராக விடுங்க, நேராக போடு 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 போடு. நீங்க போங்க, டைம் போகுது. இந்த பஸ் உள்ளுக்குள்ள கட்டுப்படி இருக்கிற தண்ணி அரைக்கிறது இந்த வெயில் எங்களோட வந்தவர்கள் வந்து பயணித்து கொண்டிருக்கணும். உண்மையில் அழகான முறையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்திருக்கணும், போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சுவாமி வேற கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் நடந்து போகிறோம். கனதூரமாக போய்கொண்டிருக்கிறோம். இப்படி நடக்கிறோம். இங்காலே வாகனங்கள் டக்கரில் ஆட்டோ போயினுக்கா. இல்லை குட்டி முதலிட நடந்து போகிற ஆக்களை பாருங்க, எல்லோரும் நடந்து போயினா. நடக்க இதனால இல்லை டேபிள் இது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனம் கூடி போயிருக்கணும். இப்போ தான் வந்து கொண்டிருக்கணும் சார் க்ரௌட்டுகள். அங்கே போட்டுகள் ஓடுது, போட்டு ஓடுறதா தான். குளிக்கப்பா எல்லாரும் குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பாருங்க, வந்தவையெல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடி. இந்த தம்பி டேய் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் உங்களுடைய ஆக்கள் எல்லாம் குளிக்க போயினோம். அதில் தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ முழுக்க எங்களுடைய ஆக்கள் வந்து குளிக்கிறதுக்கு ரெடியாகி இறங்கிட்டேன். முதல்ல இங்கே வேறு ஒரு எல்லோரும் வந்து குளிக்கணும். நல்லா கூலாக இருக்கேன், மணியாக இருக்குது குளிர். நீ விழித்து அடிக்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும்
சொன்னால் குடிச்சு கொண்டு நிற்கினேன். நாங்கள் அப்படியே தம்பி எல்லோரும் குளிக்க நிற்கினோம். இங்கே எல்லோரும் குளிக்கணும். வாங்க வந்து பாருங்கள், எங்களோட வந்து எல்லாம் மண் பெரியா இவர் மண்ணால் மண் போட்டு விளையாடினோம். இங்கே ராயந்தன் எல்லாம் நிற்கிற அப்படியே போகுது. அப்படியே நாங்கள் முழுக்க கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வேறு முழுக்க தவறம் மழை இல்லாதால் அந்த கிளைமேட் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அழகான முறையில் இந்த இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லோரும் குளிக்கணும். ஞாபகம் பேர் குளிச்சு கொண்டு இருக்கணும். நிறைய பேர் வந்து டிராக்டர்லேயும் இதெல்லாம் வந்து குளிச்சுட்டு இப்போ ஒரு சுவாமியை தேடி போய் கொண்டிருக்கணும். நாங்களும் அதை தேடி போகிறோம். சொன்னாங்க நிறைய பக்தர்கள் வந்து குளித்து கொண்டிருக்காங்க. காட்சி வந்து இப்போ நாங்கள் வந்து தீர்த்தம் நடக்கிற இடத்துக்கு போவோம். மோட்டர் சைக்கிள் மட்டும் இது மட்டும் வந்து இப்படி போட்டுக்கிங்கன்னா எல்லோரும் குளிக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பக்தர்கள் வந்து குளித்து கொண்டு பார்க்கவும் கூட சுவாமி வந்து கொண்டிருக்கும். நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. காட்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடற்கரையிலே குளிச்சு கொண்டிருக்கணும். நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்கணும். நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும், குளிச்சு கொண்டிருக்கணும். பார்க்க கூட அழகான முறையில் நிறைய பக்தர்கள் நீல நிறைய பக்தர்கள் வந்து வணக்கம் நிறைய போட்டுகள் எல்லாம் நிற்குது. காசு எல்லாம் கொடுத்துட்டு போட்டில் மக்கள் ஒன்றியம் ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் சரித்திர வள்ளிபுர ஆழ்வார் சமுத்திர தீர்த்தம் வந்து 17 பிற்பகல் 2:30 நடக்கும். எனது வீடியோ வந்து யூடியூப் சேனலில் வந்து அவங்க உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். உண்மையில் அவங்களோட சேவையும் பாராட்டணும். ஒரு டிராக்டரை கொண்டு வந்து டிராக்டருக்கு கீழே கொண்டு வந்து இந்த இதிலையும் கொண்டு வந்து செய்யணும். உண்மையில் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து இன்னும் போய் எடுப்போம்.
அவர்கள் முக்கியமான வேலையில் நிற்கிறபடியே அவர்களை எப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தீர்த்தம் நடைபெற போகிறது, அதுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் எல்லோரும் வந்து நிற்கினோம், சுவாமியை பார்த்து எதிர்பார்த்து கொண்டு எல்லோரும் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அந்த தீர்த்த உற்சவத்துக்கான விழாக்கள் நடைபெறும். இப்போவே வந்து பக்தர்கள் எல்லாம் வந்திருக்க, இன்னும் பஜனையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பஜனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பஜனைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நாராயண கோவிந்தா நாராயண கோவிந்தா நாராயண கோவிந்தா. தீர்த்தத்துக்கான முன் ஏற்பாடுகள் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் கொச்சப்ப வேளையில் வந்து நாராயணன் வந்து மாயவன் வந்து வருகிற காட்சி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சுத்தத்துக்குன்னு சொன்னால் உண்மையில் தீர்த்தத்துக்கான வேலை ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் அந்த அதில் கோயில் ஒன்று இருக்குது, அதையும் காட்டிட்டு தொடர்ந்து ஐயா வணக்கம். ரைட், அதில் எடுத்துக்கூடலாம். ஆமாம் ஆமாம், இங்கே வேறு எல்லோரும் வந்திருக்கணும், கணவர் வந்திருக்கணும். கொஞ்சம் வெயிலான எதிர்பக்கத்தில் அடி நடக்குது. உண்மையில் மாயவன் வந்து இன்னும் சொற்ப வேலையிலே வர இருக்கிறது. உண்மையில் ஒரு பக்திபூர்வமான அந்த தீர்த்த உற்சவம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க இருக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் கோயில் வந்து இருக்குது, நிறைய பக்தர்கள் வந்து இங்கே கும்பிட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய ஐயா வந்து டிக்கெட் வச்சு வந்துருக்கார். மேலே ஒரு கோயிலுடைய முக்கிய பொறுப்பான ஆள், உண்மையான ஒரு கோயிலுக்கு அர்ச்சனை செய்ய விரும்புபவர்கள் அர்ச்சனை செய்யலாம், டிக்கெட் எடுத்து அர்ச்சனை செய்யலாம். உண்மையில் எத்தனை விலை இருக்குன்னா கோயிலுக்கான ஒரு அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் அதுவும் ஒரு பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் நிறைய பக்தர்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. வந்து எல்லோரும் ரெடியாக இதில் வந்து இன்றைய நாளிலே நோக்கி இங்கே பங்கல் ஒழுங்குகளில் சமய புரட்டாதி பூனை நாளில் முதலாம் நாளாகும். இந்த முதலாம் நாளில் புரட்டாதி பூனையும் வரவழைத்ததால் இங்கே மகா சமுத்திர சீக்கிரத்தை முன்வந்த பௌர்ணமியா பின்வந்த பௌர்ணமியா இல்லாத இருப்பதெல்லாது ஐயரை தெரிவிக்கிறார்கள். அரியனுக்கும் அந்த ஐயரை இருக்கின்றது. அந்த கருமான நீரை கையாக வைத்து எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பார். இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இந்த மண்ணிலே என்ன நடந்தது என்ற அந்த உண்மையை அந்த வரலாற்று அந்த போட் தான் இது. இதெல்லாம் சும்மா வைக்கப்படும். முதலோடு நாங்கள் அந்த முன்னுக்கு நிற்கிறவை எடுத்தோம். உண்மையில் ஒரு அழகான முறையில் போட்டு வந்து ரெடியாக இருக்கிறது. ஏற்பாடுகள் வந்து செய்திருப்பாங்க. அழகான முறையில் பக்தர்கள் வந்து அந்த அளவுக்கு இந்த கரையுமாக நிற்கிறார்கள். அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் போட்டு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அழகான முறையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த
அவங்களுக்கு சொன்னால் அந்த அவர்கள் தங்களுடைய வேலை செய்யும் அதோட வந்து பக்தர்கள் வந்து இந்த கரையில் இருக்கும் அந்த பாறைகளுக்குள் காய்கிறது திரும்பி விழுகிறது மீனவர்கள் யாவருக்கும் ஒரு அற்புதமாக இருக்கின்றது ஆச்சரியமாக இருக்கின்றது ஆனால் அதற்கு அடுத்து என்ன அந்த சாரணர்கள் வந்து தங்களுடைய வேலையை செய்யும் அருமையான காட்சி பார்க்கக்கூடிய ஆலயத்தை நோக்கிய திசையிலே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது இந்த காட்சி. அப்படியே காவி கொண்டு செல்கிறார்கள். ஆனால் காவி கொண்டு செல்கிற நேரத்திலேயும் எம்பெருமான் சித்தத்தால் அந்த வள்ளிபுரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிவிலே அந்த இடத்திலே அவர்களால் தொடர்ந்தும் காவி செல்ல முடியவில்லை. ஏதோ ஒரு காரணம், அவர்களுக்கு அயர்வு. அதன் நிமித்தமாக அதை சற்று ஆறவிட்டு பின்பு தூக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அங்கு ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அந்த குழந்தை சக்கர ரூபமாக மாறிவிட்டது. எம்பெருமானுடைய அற்புதமான ஆயுதங்கள் என்று சுதர்சன சக்கரம். அந்த சக்கர ரூபமாக அந்த சக்கரத்தை நகர்த்தவே முடியவில்லை. இதன் நிமித்தமாக அவடத்திலே அந்த லவல்ல அந்த பக்தரின் வேண்டுகோளுக்கு அமைய சிறு ஆலயம் அமைத்து அந்த மூலமூர்த்தியாக இந்த சக்கரத்திலே வைத்து வழிபாடு நடைபெற தொடங்குகிறது. இந்த வழிபாடுதான் காமத்துடன் பெரும் கோயிலாகி ராஜதேவ கட்டமைக்கப்பட்டது கொண்டு இந்த வழிபாடு ஆலயமாக நடந்து இருக்கின்றது. எனவே இத்தகைய அற்புதம் நிகழ்ந்த அந்த பொன்னால் அந்த மண்ணால் இந்த மக்களின் மடியிலே குழந்தையாக மாறியது. எனவே அந்த தினத்தை இங்கே சமுத்திர தீர்த்தத்தின் நாளாக திரியதற்கு இந்த வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயமானது மகோத்சவத்தை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த நவல்லி என்ற பக்தியை நான் சொன்னால் இந்த வள்ளிபுரம் ஆலயத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதை தள்ளி கொண்டு போயினோம். எல்லாரும் சேர்ந்து கடலுக்குள்ள தள்ளினோம். கோவிந்தா கோஷத்தோட வந்து இந்த போட்டை வந்து தள்ளி கொண்டிருக்கிறோம். இந்த கோவிந்தா கோஷம் போட்டு அந்த கடலுக்கு போட்டு அனுப்புகிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அளவாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீர் தீ காற்று ஆகாயம் என்பன ஐம்பூதங்கள். ஐம்பூதங்களிலே ஒரு பூதத்தால் அவன் நம்மை அழித்து காப்பான். நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த அனுமந்தனை பிறந்து கொண்டு இந்த தொண்டர்கள் அங்கே தங்களை நோக்கி செல்கிறார்கள். இந்த தீர்த்தத்தை நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு வந்து
இந்த வேளைகளில் தீர்த்தோற்சவத்தை காண்பதற்காக அழகாக வந்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சிகளை நாங்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காத்த கடவுள் என்று போற்றப்படுகின்ற எம்பெருமான் வங்கியை எல்லோரையும் காப்பாற்றுவது அந்த காட்சியை வந்து ஒரு வைஷ்ணவ ஆலயமாக ஓடி வரோம். அதாவது மூலமூர்த்தியாக ஸ்ரீமன் நாராயணன் அமர்ந்திருக்கின்றார். பார்த்தீங்கன்னு சொன்னா சிறப்புமிக்க வள்ளிபுரம் அலுவலர் பாருங்கள். அங்கே பெருமாள் இங்கே தீர்த்தமாடுவதற்காக 3 சர்ப்பங்களில் பாக்கடல் மீது பாம்பனை மீது பள்ளி கொள்ளும் பரந்தாமான். பாக்கடல் கடை மீது பாம்பனை மீது பள்ளி கொள்ளும் பரந்தாமான். அதாவது அனந்தன் என்ற பாம்பிலே எம்பெருமான் நீட்டிருவார். அதன் நிமித்தமாக எங்கள் விநாயகர் பெருமானையும் சரி நன்மாரியில்
லவல்லி என்ற பக்தை வந்து சுவாமி வந்து எழுத்தறிவியல் காட்சியை இந்த பார்த்தீங்க. மண்ணிலே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொழில் செய்த அந்த பண்டைய மீனவர்கள் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். லவல்லி என்ற பக்தை அந்த மச்சான் அதன் மீனாக தோன்றி பின்பு சிசுவாக மாறி குழந்தையாக அவதரிப்பதற்கு வள்ளிபுரத்திலே ஆலயமாக கோவில் கொள்ள வைத்த பெருமை கக்கோணம் மக்களை சொல்வார்கள். எம்பெருமானை கண்டு கொண்டு காவி வந்தவன் காவி வந்தவனும் காணி வந்தவனும் காணி வந்தவன் என்ற அடிப்படையிலே இந்த லவல்லி என்பது வள்ளிபுரப்பவனை வராத்துப்படை பதியை சேர்ந்ததென்று பலர் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளிலே எழுதுகிறார்கள். மாயவன் அது ஆய்வுக்குரியது. அருமையான லவல்லி என்ற பக்தை பக்த கோடிகளே தொண்டர்களே இதை பந்தலின் உள்ளே அமர்ந்திருங்கள். மீண்டும் மீண்டும் உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பந்தலின் உள்ளே இருப்பவர்கள் யாவரும் தொண்டர்கள் அமர்ந்திருங்கள். அமர்ந்திருப்பதன் ஊடாக பந்தல் கட்டுப்பாடுகளை ஒழுங்காக பேணி இந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் இந்த தீர்த்த உற்சவ பேணுவதற்காக பலரை ஏற்பாடு செய்திருக்கிறார். திருமணமாகாத இளைஞர்கள் எல்லாம் தெரிவு செய்து இந்த மண்ணின் பெருமையை சங்கற்ப கிரியை ஒழுங்குகள் இங்கே நடைபெற இருக்கின்றன. காத்தருள வேண்டுமையா கண்ணா கோபாலா கோபாலா மாய கண்ணா கோபாலா என்னை காத்தருள நல்ல சிங்கார எல்லாம் புரிந்தாயே நீ அருள் புரிந்தாயே நீ அதியோரை காக்கும் தர்மம் ஒன்றை நாட்டி வழி காவாயே. இதெல்லாம் இங்கே பதிலையிலே பக்தர்கள் விளங்குகிறார்கள். ஒன்றனாலே குளிக்கிறார்கள். சொன்னாரடங்காடும் கீர்த்தியும் பரம்பராயா அண்ணாம் மேற்கவண்ணாம் அதாவது நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் யுகந்தோறும் அவதரித்துக் கொள்கின்றேன். நாயகனே
सर्वविघ्नोपशान्तये ओम सर्वविघ्नोपशान्तये नमो राजान रोचमानस्य प्रमणालंकारविशेष उच्चकारेण अध्यमानस्य वेदनामदेस्य नचरोजारोजारस्य आसीनस्य राघवानन्दनामदेस्य अस्य हेरान् सर्वोम्बानामस्य आरो विजय प्रभुजानन्दोयान्य वल्लभोदान्य रेग अक्षयोगोदान्य भूगेन संगल्परं मध्य परमे रजमलमादान्य हेमेव ओदागपति परिवारा भ्योमन वरद पुरुषयान अक्षेन ओम प्रभुजान आनंद विनायाय जीवनोदनमो देव सर्वस्मै सर्वेते सर्वस्मै भावस्य मंगलं दीयते दिवान श्रीमहानंदावतारेण आत्मानंद ओम भागेने ओम चंद्रंजयस्य भोज्यादायिकेन नरम्यनमयाके श्रियाय नमस्माय नमः रमस्या धान्यनादरं सेनादम्बोदरं धामसंगेन दत्तारं सत्तेन मोदयाभ्यां स्वामी गाभ्यां नित्येवज्यादया नित्येव्योनां द्वारणमेन भावगे ओम भोगानां वेदनां कल्याणाय नमः देवयाय नमः नमोदाय नमः मेराय नमः शिवाय नमः न्यायाय नमः मोहनाय नमः नाथाय नमः विग्रहाय दीर्घाय आनंदमय को धन्याय समर्पयामि ओम नमः शिवाय ओम मंत्रकोटाय नमः प्रकटाय नमः नमः लगा बंदा बांधव ओम देवो मकरम धारो ओम भाग्य भाग्य அற்புதமான பொழுதிலே குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டிலே இன்று வள்ளிபுர ஆழ்வாருடைய மகோற்சவ பெருவிழாவிலே பூரட்டாதி பூரணியை தீர்த்தோற்சவமாக கொண்டு வள்ளிபுர மாயவன் இப்போது வங்கக்கடலிலே தீர்த்தமாட இருக்கிறார். அற்புதமான கட்கோவல கடலிலே லவலியினுடைய சாபம் நீங்க கண்ணபரமாத்மா அருளினான் லவலிக்கு. அதன் பேராகத்தான் இந்த வள்ளிபுர மாயவனுடைய பேரருள் நிறைந்த அற்புதமான இந்த பெருவிழா இன்று கோலாகலமாக நடைபெறுகிறது. அதிசய மீன் ஒன்று இந்த வங்கக்கடலிலே கட்கோவல வங்கக்கடலிலே ஒவ்வொரு நாட்களும் மீனவர்களுடைய வலையிலே சிக்குவதும் பிறகு படகிலே ஏறுவதும் அப்படியாக அதிசயத்தை காட்டி வந்தது ஒரு அதிசய மீன். இதை மீனவர்கள் எல்லாரும் இந்த மீன் எப்படி வந்தது என்ன மாதிரி வந்தது என்று ஆராய்ந்து பார்த்து அதிசயித்து அதை பிடிப்பதற்கு முயற்சித்தார்கள், முடியவில்லை. ஒரு நாள் லவலியினுடைய கனவிலே போய் கண்ணபரமாத்மா சொன்னார், நீ இந்த கட்கோவல கடலை நோக்கி அங்கே படகிலே ஏறி அந்த வங்கக்கடலிலே நீ தியானம் செய்கிற வேளை நான் உன்னுடைய மடியிலே மீனாக துள்ளி விழுவேன், மீண்டும் அங்கே குழந்தையாகுவேன், மீண்டும் சக்கரமாக உருவாகி ஒரு சன்னிதானம் எனக்கு அமையப்பெறும் என்று அந்த சபதம் நீங்க அந்த சாபம் நீங்க வேண்டுமானால் இந்த காரியத்தை நீ செய்தாக வேண்டும் என்று கூற, அதே மாதிரி லவலி அடுத்த நாள் காலையிலே வந்து இந்த கட்கோவல கடலிலே அற்புதமான அந்த படகிலே போய் அங்கே தவநிலையிலே இருக்கிற போது அந்த அதிசய மீன் இந்த லவலியினுடைய மடியிலே துள்ளுவதும் விழுவதுமாக இருந்து மீண்டும் அந்த மடியிலிருந்து அது துள்ளி குதித்து மீண்டும் அந்த மடியிலே வருகிற போது அது குழந்தையாகி மீண்டும் அங்கே அந்த குழந்தை சக்கரமாக ஆகியது. அந்த சக்கரத்தை இந்த வீதியினூடாக இந்த மணற்பரப்பினூடாக கொண்டு செல்கிற போது பல்லக்கிலே வைத்து கொண்டு போகிற போது அது வைக்கப்பட்ட இடத்திலே இருந்து எழுத்துக்கொள்ள முடியாத நிலை இருந்த போது அதிலே கண்ணனுடைய அசரீதியாக இந்த இடத்திலே எனக்கு ஒரு விஷ்ணு ஆலயம் அமைய வேண்டும், மற்றவதாரமாக நான் அவதரித்த புண்ணிய பூமி என்பதை அந்த லவலிக்கு உணர்த்தியமையினாலே வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம் அமையப்பெற்றது. அவ்வளவு சிறப்புக்குரிய வள்ளிபுர ஆழ்வார் கட்கோவல கடலிலே தான் தீர்த்தமாடுவார். பூரட்டாதி பூரணையிலே தீர்த்த உற்சவம் சிறப்பாக இடம்பெறும். அருளலுக்காக வங்கக்கடல் நோக்கி பரந்தாமன் எழுந்த அற்புத காட்சி, அது ஒரு தனி அழகு. அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே ஆலயத்திலே இருந்து ராஜகோபுரத்துக்கு அருகிலே இருந்து பெருமான் புறப்படுகிற போது கூட கருட பகவான் அங்கே வானிலே வந்த காட்சியை பார்த்தோம். அதே போல அந்த கருட பகவான் அந்த தொடர்ந்து வந்து இந்த வங்க
நடுக்கடலிலே கண்ணா கோபாலா கோவிந்தமலையை தூக்கி என்ற அந்த நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு கோவில் இளைஞர்கள் எல்லாம் சுவாமி அங்கே காவி வந்த காட்சியை பார்த்து ஓடி வருவார். என்ன ஒரு வேகமுக்கும் பார்க்க முடியாது அந்த வேகத்தோடு கொண்டு வந்து பெருமானுக்கு இப்போது அங்கே திருவருளை தருகின்ற பெருமானுக்கு தீர்த்தமான போகிறார். அசுரதேவர் இப்போது சுதர்சன சக்கரமாக இருந்து அங்கே தீர்த்த உற்சவம் இடம்பெறப் போகிறது. அந்த காணொலிகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள். கருடவனுடைய ஆசியம் கிடைத்திருக்கிறது. அற்புதமான இந்த ஆண்டு குரோதி வருடத்தினுடைய இந்த தீர்த்த திருவிழா சிறப்பாக இடம்பெற்று எல்லாம் வெல்ல சுதர்சன சக்கரத்தில் ஆழ்வாராக வள்ளிபுரத்திலே அருந்துகிற வள்ளிபுரம் ஆயவன் உங்கள் எல்லோருக்கும் நல்லருளை தர வேண்டும் என நாங்களும் இந்த நேரத்தில் பிரார்த்திப்பதோடு உங்களோடு இணைந்திருக்கிற வானொலி தொலைக்காட்சியினுடைய நேர்முக வர்ணனையாளர் யாழ்ப்பாண வடமராட்சி அல்வாயுடைய நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து விடம்பெறுகின்ற காணொலிகளோடு இணைந்திருங்கள். அருமையான தருணம் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அந்த முறையில் நீங்கள் அமர்ந்திருந்து இவற்றை தயவு செய்து கருத்தில் எடுத்து இவற்றை செயல்படுத்தவும் நடைபெற்று விட்டன. ஆனால் என்ன நடக்குது இது ரம்யமாக இருக்கிறது, பக்திபூர்வமாக இருக்கிறது. படகின் உரிமையாளர்கள் ஏலவே அந்த படகை நீங்கள் அங்கே செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். எனவே அதுக்குரிய தொண்டரை கொண்டு சென்று அந்த படகின் பத்திரமின்னர் மீண்டு வருவார். சரியோ? அதை எடுப்பதற்காக எவரும் இடைமுக வேண்டிய தேவையில்லை. அந்த நைவேத்திய பொருட்களை இந்த அனுமந்தனை பார்க்கும் போது இப்போதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இல்லாமல் நீங்கள் எல்லாம் விளம்பினால் இந்த அனுமந்தனை தெரியாது. வல்லமை மிகப்பெரியது. ஸ்ரீ ராமபக்தர் அத்தகைய அனுமந்தங்கள் அந்த சமுத்திரம் காவலாக ஒவ்வொரு நாளும் வருவார். இங்கே சில தொண்டர்கள் விரும்பி அந்த நைவேத்திய பொருட்களை கொண்டு படையிலே வைத்துவிட்டு வருவார்கள். அது இதற்காக நியமிக்கப்பட்ட தொண்டர்கள். இந்த தொண்டர்கள் எனக்கு இந்த கருத்தை கூடிய போது மிகவும் சொன்ன கூட்டாகவே நான் கூறுவேன். வருந்தாமலே சொன்னால் நீங்கள் விரும்பாதீர்கள். இங்கே பெருமாள் வருவார். இங்கே நடக்கும் கடலிலே அந்த கரையை அமைச்சர்
அவருடைய பெயர்களை எல்லாம் இருவரைச்சீட்டின் மூலம் அந்த இருவரைச்சீட்டு தங்களாலும் உள்ளே இருக்கின்ற தொண்டர்கள் நீங்கள் வெளியே இருக்கிற மக்களை விட உங்களை உள்ளே நீங்கள் அமைதியாக இருந்து அந்த நாட்டிலே எத்தனை தொண்டர்களை பாருங்கள் எத்தனை தொண்டர்கள் அங்கு கடலானது படிப்படியாக அலைகள் தங்களை விட்டு தீர்த்தமாடியே இருக்கும் நாங்கள் இங்கு நீங்கள் கடலுக்குள் செல்லாதீர்கள் அந்த பங்க எங்கை குழப்பாதீர்கள் அப்படியே வரவை இரண்டு வண்ணங்களிலும் இரண்டு செந்நிற கொடிகள் மிக சிறப்பான செந்நிற கொடிகள் அங்கே
ஹலோ தீர்த்தம் மாறுறதுக்கு நிற்கிறேன் உள்ளுக்குள்ளு அந்த கண்டல் போட்டதுக்கு நிற்கிறேன் சொல்வதற்காக செயலாக இருந்து நீங்கள் கட்டுப்பாடு இந்த அனுமந்தன் கூட்டத்தின் முன்பு இந்த அனுமந்தனை சுமந்து வந்த அந்த திருவச்சூட்டி மூலம் கொலை செய்யப்பட்ட அந்த தொண்டர்கள் இந்த வீர அனுமந்தனை சமூகத்தில் ஊட்டுவார்கள். எடுத்து வீர அனுமந்தன் இரண்டே திரும்பி அந்த சமுதிரத்தை ஊட்டினார். ராவணன் அரக்கன் செய்ய உதவியாக பாடிக்கணும். அங்கே ஒன்று பெற்றால் அங்கே ஒன்றாவி அங்கே ஒன்றாராக ஆறுக்காக அங்கே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலா சிறு சிறு சங்கரங்களை தான் பெரும் விடலை கண்டோம். ஆரம்பித்தல் வந்தால் பாபுவின் மகன் இங்கே ஒன்றிய நிலையத்தில் அல்லவன் உள்ளார். எங்கிருந்தாலும் பாபுவின் தந்தையார் உடனடியாக போய் இந்திரலோகமானம் அச்சுவை பெருனம் உண்டு அரங்கங்கானவர்களானே. நேயர்களே, இந்த கனவுலையும் உங்களுடைய சாகசங்கள் செய்பவர்கள் அப்படியே இருங்கள். இந்த வீர அனுமந்தன் இப்போது இந்த 4 அடியவர்களால் சமுத்திரத்திலே தீர்த்தமாடுவதற்காக அதனுள் மூழ்குவான். சங்கடப்படாதீர்கள். மண்டானை சேர்ந்த அதை பாபுவின் மகன் லாபம் என்பவர் அல்லவன் எல்லாரும் போய் கட்டுப்பாடு கூடி ஆனால் அந்த கைத்திலே நீங்கள் கண்டுகளித்து எல்லாம் கொண்டு கொள்கின்றோம். நன்றி உங்களுக்கு. அவரும் அமர்ந்தீர்கள். இங்கே அனுமந்தரே மற்ற அசந்தோரை சுமந்திருந்த தொண்டர்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் தூரத்தில் இருக்கிற பக்தர்கள் அதை பார்ப்பார்கள். அனைவரும் அமர்ந்தீர்கள். தயவு செய்து அமர்ந்திருங்கள். இங்கே தொண்டர்கள் நீங்கள் இவ்வளவு பெருந்தொண்டு செய்து விட்டீர்கள். அந்த தொண்டுக்கு நீங்கள் இன்னும் தொண்டு செய்ய வேண்டும். ஆகவே அனைவரும் அமர்ந்திருங்கள். அமர்ந்திருந்தால் தான் அந்த நீராடி இருந்த தீர்க்கமாடிய வீர அனுமந்தனை அந்த அஸ்ரீ தேவரை நீங்கள் பக்தர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்தம் முடிந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். மேலே நிறைய பக்தர்கள் வந்து இந்த தீர்த்தத்தை பார்த்து பார்வையிட்டார்கள். ஓ ஓ வணக்கம் வணக்கம். இப்போ க்ரௌட் போய் கொண்டிருக்கு. இந்த பின்னேற வெயில் முகத்துக்கு அடிக்குது. கொஞ்சம் வேலியாக நாங்கள் முடிச்சிட்டோம். அப்படி இல்லை டைமை சொல்லுங்க. திரும்ப திரும்ப வர்றான் காயா இணைவில் காயா அஜு அஜு
நண்பருக்கு நண்பன் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேலை முடித்து விட்டு வருகிறோம். ஆணுங்கள் எல்லாம் பார்க் பண்ணி இருக்குதுல்ல. அது என்னென்ன வேலை வந்தேனே ஜீப் எல்லாம் போகுது. அதுக்குள்ள ஜீப் எல்லாம் போகுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து பிள்ளையார் கோவில், அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே இருக்கிற பிள்ளையார் கோவிலுடைய தோற்றப்பாடு தான் இப்போ பார்க்கக்கூடியா இருக்குது. நல்ல ஒரு லைட்டு நடுக்கொண்டு இருக்குது பாருங்கள். சுத்தவரை லைட்டோடைய அழகான லைட்டுகள் வந்து இங்கே ஒவ்வொரு அடியாரும் குறுக்கட்டு சித்தி விநாயக பெருமானுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். சொன்னால் இந்தியாவில் வந்து ஒரு கேணி இருக்குது. கேணியில் வந்து எல்லோரும் குளிக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடிய வந்து குளிக்கலாம். நாளை நடைபெறுகின்ற தீர்த்தம் வந்து இங்கே தான் நடைபெறும். கேணி தீர்த்தம் வந்து நாளைய தினம் நடைபெறுகின்ற தீர்த்தம் வந்து இங்கே தான் நடைபெறும். நாங்கள் அதில் விட்டுட்டு குளத்தடிப்பில்லை நல்ல ஒரு அலங்கார லைட் செட்டப் கொண்டு அடிச்சிருக்கீங்க. சூப்பராக இருக்கு. மாயவனோடு சேர்ந்து கருடனம் புறப்பட்ட காட்சி வானுலகம் அல்ல மண்ணுலகத்திலே கண்ட அற்புத காட்சி அல்லவா. அங்கே வங்க கடலிலே இப்போது நீலக்கடல் அணிந்து கொள்ளுகிறது. அங்கே சூரனை சந்திரன் வானிலை காட்சி கொடுக்கிறார். சென்ற பறவையின் எல்லாம் உண்மையான செல்வது போல ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டு கழித்தது. இன்றைய தினம் 300 ரூபாய்க்கு இந்த புதிய ஒரு வினோதமான அனுபவத்தை கண்டு கழிப்பது மாத்திரமல்ல, அழகான முறையில் இந்த இடம் இருக்குது. மேலே இன்றைக்கு இது காட்டுறதில் நான் பெருமை அடைஞ்சிருக்கேன். நீங்கள் கடற்பகுதிகளை பார்க்கலாம். நீங்கள் அதை சுற்று போடினோம். இந்த கோயிலுக்கு போய் உலக பசுக்கள் எல்லாம் விபத்துக்களாலும் கண்டிடத்தை உறவுகளுக்காக கச்சங்கடைகளை பார்க்கலாம். இங்கேயும் கச்சங்கடைகள் இருக்கு. சுண்டல் கடைகள் எல்லாம் இங்கே சுண்டல் கடையெல்லாம் இருக்குது. திருத்தலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சபையினர் மிகவும் தாழ்மையாக வேண்டியிருக்கின்றார்கள். எம்பெருமான் கடற்கரையிலிருந்து ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற போது, அதாவது பெரியாழ்வார் ஆசிரமத்துக்கு அருகிலும் லட்சுமி நாராயணன் ஆசிரமத்துக்கு அருகிலும் அதன் முன்னாலும் லட்சுமி நாராயணன் மடத்துக்கு முன்னாலும் பெரியாழ்வார் ஆசிரமத்துக்கு முன்னாலும் விட்டிருக்கின்றீர்கள். ஐஸ்கிரீம் கடைகளும் அதில் இருக்கின்றன. ஆகவே எம்பெருமான் வருகின்ற போது அந்த ஆலயங்கள் அந்த வாகனங்கள் நெரிசலால் அவ்விடம் பெரிய இக்கட்டான நிலையில் ஏற்படும். உடனடியாக அவ்விடத்துக்கு நாங்கள் காவல்துறையினரை அனுப்பியிருக்கின்றோம்.
உடனடியாக அந்த வாகனங்களை எடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக உங்களுடைய வாகனங்களை அவ்விடத்திலிருந்து அகற்றி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாகன இலக்கங்கள் எடுப்பதற்காக 2 தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து உங்களோட வாகன இலக்கங்களை எங்களுக்கு தருவதற்கு முன்னர் நீங்கள் அந்த இடத்திலிருந்து உங்களோட வாகனங்களை எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வாசல் மட்டும் போது நான் வழியில் நிற்பேன். போறா போங்க. वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्.